ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அடர்த்தியான கார்மேகங்களை தாண்டி ராத்திரியில கூட ரொம்ப தெளிவா போட்டோ எடுக்கிற ஒரு சேட்டலைட், இல்லனா ஒயிட் ஹவுஸ்ல சாதாரணமா ஒரு ஹியூமனாய்டு ஏஐ ரோபோட் அறிமுகம் செய்யப்படுற ஒரு நிஜம். இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லைங்க. ஆமா, இதுதான் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற நிஜம். எக்ஸாக்ட்லி. பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, யூபிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வெறித்தனமா தயாராகிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான நேரடி ஆழமான அலசலுக்கு வார்ம் வெல்கம். 28th April 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் கிளாஸை முழுமையாக உங்களுக்காகவே இன்னைக்கு நாங்க அலச போறோம். வணக்கம். எந்த ஒரு தேர்விலும் என்ன நடந்தது அப்படிங்கிற டேட்டாவை மனப்பாடம் செய்யறத விட, அந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற ஏன், எப்படி அப்படிங்கிற தர்க்க ரீதியான அறிவியலை புரிஞ்சு கொள்வதுதான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து காட்டும். அதற்கான ஒரு ஆழமான பார்வை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்சல்யூட்லி. அண்ட் தேர்வுக்கு தேவையான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். நேஷனல் அஃபேர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல எல்லையோர பாதுகாப்பு. ரைட். வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராமை பத்தி சொல்றீங்க. ஆமா, அதாவது விவிபிஐ. இப்போ ஒரு வீட்டை பாதுகாப்பா வைக்கணும்னா முதல்ல அதோட வேலிய, அதாவது ஃபென்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் இல்லையா? அதே கான்செப்ட் தான் எங்கேயும். JNKல இருக்கிற கத்துவா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 6 பார்டர் வில்லேஜஸ் இப்போ இதுல இணைச்சிருக்காங்க. பாபியா, கத்யாலா, கஜ்னல், கரோல் கிருஷ்ணா, ரத்வா, அப்புறம் குஜர் சாக். கரெக்டா? கரெக்ட். இந்த 6 கிராமங்களை மேம்படுத்த ஏப்ரல் 2025ல அப்ரூவ் செய்யப்பட்ட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 6839 கோடி ரூபாய். ராஜேஷ் சர்மா தலைமையில தான் இதற்கான மீட்டிங் நடந்திருக்கு. இங்க நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஏன் ஒரு சில கிராமங்களுக்கு இவ்ளோ பெரிய தொகை? வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், எல்லையோர கிராமங்கள்ல உள்கட்டமைப்பு இல்லைன்னா மக்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர்வார்கள். ஆமா, வேலை தேடி போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி காலி செய்யப்பட்ட எல்லைகள் எதிரிகளுக்கு ரொம்ப சாதகமாக மாறும். அதனால மக்களை அங்கேயே தக்க வைக்க ராணுவத்துக்கு நிகரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த விவிபிஐ. That makes perfect sense. வெறும் செங்கலால் கட்டப்படுற வேலி இல்லை இது. மக்களால் உருவாக்கப்படுற ஒரு அரண். இதே பாதுகாப்புத்துறையில இன்னொரு பிரம்மாண்டமும் நடந்திருக்கு. DRDO அட்வான்ஸ்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓ, அந்த FICV ப்ரோக்ராம் பத்தி பேச போறீங்களா? ஆமாங்க. DRDOவோட செக்ரட்டரியான டாக்டர் சமீர் வி காமாத் மகாராஷ்டிரால இருக்கிற அஹில்யா நகர்ல புதிய ட்ராக்ட் அண்ட் வீல்டு பிளாட்ஃபார்ம்ஸை அன்வீல் செஞ்சிருக்காரு. இது பல வருஷமா பயன்பாட்டில் இருந்த பழைய BMP-2K சராத் IFVஸை ரீப்ளேஸ் பண்ணுது. ஆக்சுவலா இந்த BMP-2K சரத் அப்படிங்கிறது பழைய சோவியத் யூனியன் காலத்து டெக்னாலஜி. அதை மாத்திட்டு வர இந்த புதிய IFVs, அதாவது இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், ஒரு மிகப்பெரிய டாக்டிக்கல் ஷிஃப்ட். இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்பட்ட விஷயம் என்னன்னா, இது 65% இண்டிஜினஸா உருவாக்கப்பட்டுள்ளது. TASL மற்றும் BFL நிறுவனங்கள் மூலமா இது நடந்திருக்கு. அந்த 65% இண்டிஜினஸ் அப்படிங்கிறது வெறும் நம்பர் இல்ல. டிஃபென்ஸ் செக்டர்ல இது நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும். நாளைக்கு ஏதேனும் உலகளாவிய நெருக்கடி ஆயுத சப்ளை செயின்கள் உடைஞ்சாலும் நம்முடைய ராணுவ தளவாடங்களுக்காக நம்ம வேற நாட்டை சார்ந்திருக்க வேண்டியதில்ல. உதிரி பாகங்கள் நம்ம நாட்டிலே கிடைக்கும். ஆமா, இதத்தான் சப்ளை செயின் சாவரன்டி அப்படின்னு சொல்றோம். சூப்பர். இதே போல சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா, பிஷ்கெக் கிர்கிஸ்தான்ல ஏப்ரல் 28, 2026 அன்னைக்கு SCO டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் நடந்திருக்கு. இதுல நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இந்தியன் டெலிகேஷனை லீட் செஞ்சிருக்காரு. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் கவுண்டர் டெரரிசமா இருந்திருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல SCOவோட பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். ஷாங்ஹை கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அதாவது SCO, ஃபார்ம்ட் ஆன் June 15, 2001. இதுல மொத்தம் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ராணுவ பாதுகாப்பை தாண்டி பிராந்திய அளவிலான தீவிரவாத ஒழிப்பு தான் இவங்களோட மிகப்பெரிய அஜெண்டா. கண்டிப்பா. நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் ராணுவம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நமது சுற்றுச்சூழல் மற்றும் வானிலையை கண்காணிக்கும் தொழில்நுட்பங்களும் ரொம்ப முக்கியம். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். கிராஸ் ரூட்ஸ் பயோடைவர்சிட்டி கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட். இது 2025லேருந்து 2030க்கான ப்ராஜெக்ட். ரைட். இதற்காக MOEFCC, NBA, GEF மற்றும் UNDP ஆகிய 4 பெரிய அமைப்புகள் இணைந்து செயல்படுறாங்க. ஆமா, இதுக்காக USD 4.88 மில்லியன் கிராண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டோட சத்தியமங்கலம் மற்றும் மேகாலயாவோட காரோ ஹில்ஸ் பகுதிகளில் இது செயல்படுத்தப்படுது. இதனுடைய டார்கெட் என்னன்னா 30x30 குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க்கை அடைவது. ஓகே. Wait, let's break that down for a second. GEF,
அதாவது குளோபல் என்வாயர்மெண்ட் ஃபெசிலிட்டி மாதிரியான ஒரு சர்வதேச அமைப்பு ஏன் நேரடியாக சத்தியமங்கலம் காடுகளுக்கு ஃபண்டிங் கொடுக்கணும்? இது ஒரு அருமையான கேள்வி. பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது உலகளாவிய சொத்து. சத்தியமங்கலம் வந்து புலிகள் மற்றும் யானைகளுக்கான மிக முக்கியமான வலசை பாதை, அதாவது காரிடார். அங்கே ஒரு சமநிலை தவறினால் அதோட தாக்கம் ஒட்டுமொத்த தெற்காசியாவோட பருவநிலையிலையும் எதிரொலிக்கும். வாவ், செம்ம கனெக்ட். அண்ட் இந்த 30x30 குன்மிங் மான்ட்ரியால் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது 2030ஆம் ஆண்டுக்குள் பூமியோட 30% நிலம் மற்றும் கடல் பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றுவது, அதற்கான அடிமட்டம், அதாவது கிராஸ் ரூட்ஸ் முதலீடு தான் இது. அப்போ குளோபல் கிளைமேட் ஸ்டார்ட்ஸ் லோக்கல் அப்படிங்கிறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. பருவநிலை குறித்து பேசும்போது IITM பூனே ஒரு எக்ஸ் பேண்ட் டாப்லர் வெதர் ரேடார், அதாவது DWR ஐ நிறுவியிருக்காங்க. மகாபலேஸ்வர்ல 1400 மீட்டர் உயரத்துல இருக்கிற HACPL ஃபெசிலிட்டில இது அமைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். மிஷன் மௌசம் திட்டத்தின் கீழ இது ISRO's SAC அமைப்புடன் MOU கையெழுத்திட்டு செயல்பட போகுது. இது எதற்காக அப்படின்னா, சத்தாரா, பூனா, கொங்கன் மற்றும் மும்பை பகுதிகளுக்கு மிக துல்லியமான 3-hour நவ்காஸ்டிங்கை இது வழங்கும். சாதாரண ரேடாருக்கும் இந்த எக்ஸ் பேண்ட் ரேடாருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன அது? எக்ஸ் பேண்ட் ரேடாரோட அலைநீளம், அதாவது வேவ்லென்த், மிகச் சிறியது. அதனால வளிமண்டலத்தில் இருக்கிற மிகச்சிறிய நீர்த்துளிகள் மற்றும் மேகமூட்டங்களை கூட ரொம்ப துல்லியமாக படம் பிடித்து அடுத்த 3 மணி நேரத்துல எங்கே மேகவெடிப்பு நடக்கும், எங்கே வெள்ளம் வரும் அப்படிங்கறது முன்கூட்டியே கணிக்க முடியும். அப்போ மும்பை மாதிரியான பெருநகரங்களுக்கு இது நிஜமாவே ஒரு உயிர்காக்கும் தொழில்நுட்பம் தான். எக்ஸாக்ட்லி. Here's where it gets really interesting. தொழில்நுட்பம் வானிலையை மட்டும் கணிக்கல, சமூகத்தின் அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையையும் மாற்றுது. MSJA பண்ணியிருக்கிற அந்த ஆப் பத்தி சொல்றீங்களா? ஆமாங்க. MSJA, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சண்டிகர்ல நடந்த சிந்தன் ஷிவிர்ல SMI பெகரி சர்வே மொபைல் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து 181 சிட்டிஸ்ல ஸ்மைல் ஸ்கீம் 2021-2026க்கு கீழ வருது. இதுல ஜியோ டேகிங் மற்றும் ஹாட்ஸ்பாட் மேப்பிங் தொழில்நுட்பம் பயன்படுத்துறது ரொம்ப பெரிய சிறப்பம்சம். அதோட NMBA 2.0 ஆப் மற்றும் மானாசுடனும் இது இணைக்கப்பட்டுள்ளது. எனக்கு ஒரு டவுட். ஒரு மொபைல் ஆப் எப்படி பிச்சை எடுப்பவர்களின் வாழ்க்கையை மாத்தும்? அந்த ஜியோ டேகிங்ல அப்படி என்ன மேஜிக் இருக்கு? நான் விளக்குறேன். பிச்சை எடுப்பது அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிற தனித்த நிகழ்வு இல்ல. இதுக்கு பின்னால போதைப்பொருள் பழக்கம் இருக்கலாம். அதனால தான் NMBA 2.0 ஆப் இணைப்பு, அல்லது மனநல பாதிப்புகள் இருக்கலாம். அதுக்காக மானஸ் ஆப் இணைப்பு. ஓ, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா. ஜியோ டேகிங் மூலமா ஒரு நகரத்துல எந்தெந்த இடங்கள்ல பிச்சை எடுப்பவங்க அதிகம் கூடுகிறார்கள் அப்படிங்கிற ஹாட்ஸ்பாட்டை மேப்பிங் செய்யும்போது அரசாங்கத்தால் அந்த இடங்களுக்கு நேரடியாக சென்று மறுவாழ்வு மையங்களை அமைக்க முடியும். இது ரொம்ப தர்க்கரீதியான அணுகுமுறை. சரி, அடுத்து வணிகத்துறையில ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக்ஸ் அப்டேட் பார்க்கலாம். CBIC லாஜிஸ்டிக்ஸ் ரீஃபார்ம். இது எஃபெக்டிவ் April 1, 2026 முதல் அமலுக்கு வருது. கரியர் எக்ஸ்போர்ட்ஸ்க்கான அந்த 10 lakh வேல்யூ கேப் இப்ப நீக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதேதான். மேலும் அன்கிளியர்ட் இம்போர்ட்ஸ்க்கு 15 டேஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் டு ஒரிஜின், அதாவது RTO அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 lakh கேப் நீக்கப்பட்டதன் மூலமா ஏற்படுற பிகர் பிக்சர் தாக்கத்தை பாருங்க. முன்னாடி எல்லாம் ஒரு சிறு தொழில் முனைவோர் 10 லட்சத்திற்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்களை கொரியர் மூலமா வெளிநாட்டிற்கு அனுப்ப முடியாது. அதுக்கென்ன தனி சரக்கு முனையங்களுக்கு தான் போகணும். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆச்சே. ஆமா. இப்போ இந்த வரம்பு நீக்கப்பட்டதுனால இ-காமர்ஸ் மற்றும் MSMEஸ்க்கு உலகளாவிய ட்ரேட் வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாகும். அதேபோல 15 டேஸ் RTO விதிமுறையானது துறைமுகங்கள்ல உரிமை கோரப்படாத பார்சல்கள் மலை போல குவிந்து கிடப்பதை, அதாவது போர்ட் கன்ஜெஷனை தடுக்கும். சூப்பர். தேசிய அளவிலான இந்த மேக்ரோ திட்டங்கள்ல இருந்து மாநிலங்கள் எவ்வாறு உள்கட்டமைப்பு மற்றும் விவசாயத்துல முந்துகின்றன அப்படிங்கிறதுக்கு இப்ப நகரலாம். ஆந்திராவுல ஒரு பெரிய அப்டேட். 13,000 crore மஷ்ரூம் மிஷன். வாவ், 13,000 கோடியா? ஆமா. CM N. சந்திரபாபு நாயுடுவோட இலக்கு வந்து 67,500 டன் பெர் இயர் உற்பத்தியை எட்டுவது. இதற்காக 5,184 கோடி ரூபாய் சப்சிடி, அதாவது 40% மானியம் வழங்குறாங்க. So what does this all mean? ஒரு காளான் விவசாயத்திற்கு 13,000 கோடியா? இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா காளான் அப்படிங்கிறது வெறும் உணவில்ல, அது ஒரு ஹை புரோட்டீன் எக்ஸ்போர்ட் கமாடிட்டி. ஓ, அந்த ஆங்கிள் பார்க்கணுமா? கண்டிப்பா.
குறைவான தண்ணியில குறைவான நிலப்பரப்புல வெர்டிக்கல் ஃபார்மிங் முறையில மிக அதிக மகசூல் தரக்கூடியது இது விவசாயத்தை மட்டும் சார்ந்ததில்ல. சப்ளை செயின், கோல்ட் ஸ்டோரேஜ், பேக்கேஜிங், எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஆந்திராவோட ஒட்டுமொத்த இக்கானமியை மாத்த போற ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரியல் ஷிஃப்ட். பிரில்லியன்ட். ஆந்திரா பத்தி பேசும்போது இன்னொரு டெக் அப்டேட்டும் இருக்கு. அமராவதி குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டி, அதாவது AQRF லான்ச் செய்யப்பட்டிருக்கு. இதை நாம படிக்கும்போது ஆந்திராவோட ஆளுநர் கவ் சையத் அப்துல் நசீர் மற்றும் அங்கே இருக்கிற முக்கிய நேஷனல் பார்க்ஸான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, பாப்பிக்கொண்டா போன்றவற்றுக்கு இடையில தான் இந்த பிரம்மாண்ட திட்டங்கள் நடக்குது அப்படிங்கறத ஒரு நேரேட்டிவா நினைவில் கொள்வது எக்ஸாம்க்கு ரொம்ப ஈஸி. நல்ல ஐடியா. அதே போல சத்தீஸ்கர் மற்றும் பீகார் மாநிலங்களும் விவசாயத்துல பெரிய முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. ஆமா, சிஜில PM அன்னாதாத்தா ஆயு சங்கரக்ஷன் அபியான் 85 பேக்ஸ் மூலமா செயல்படுத்தப்படுது. அப்புறம் பீகார்ல ஆத்ம நிர்பர் பல்ஸ் மிஷனுக்கு கீழே NCCF மற்றும் NAFD மூலமா மசூர் கொள்முதல் செய்றாங்க. பீகார்ல இந்த பருப்பு புரட்சியை வழிநடத்தும் CM சம்ராட் சௌதரி, ஆளுநர் கவ் சையத் அத்தா ஹஸ்னைன் மற்றும் அங்க இருக்கிற வால்மீகி நேஷனல் பார்க் ஆகியவற்றையும் ஒருங்கிணைத்து படிப்பது தேர்வுக்கு ரொம்ப உதவும். கண்டிப்பா. அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆனோட் மெட்டீரியல் ஃபெசிலிட்டி அங்க வரப்போகுது. இது ரொம்ப முக்கியமான நியூஸ் ஆச்சே. ஆமா, ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஹூக்லில இருக்கிற மஹித்ஸ்கிரில இதை அமைக்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி 200 MTPA ஆனோட். மேற்கு வங்கம் என்றாலே CM மம்தா பானர்ஜி, சுந்தர்பன்ஸ் அப்புறம் ஜல்தபாரா நேஷனல் பார்க்ஸ் அப்படின்னு படிக்கிற நீங்க இந்த ஆனோட் ஃபெசிலிட்டி ஏன் முக்கியம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. why it matters அப்படின்னு கேட்டா, இந்தியாவோட EV அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எதிர்காலமே லித்தியம் அயான் பேட்டரிகளை தான் நம்பியிருக்கு. அந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற முக்கிய பாகமான ஆனோட சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யாம உள்நாட்டிலேயே தயாரிப்பது எலக்ட்ரிக் வாகனங்களின் விலையை கணிசமாக குறைக்கும். அது ஒரு கேம் சேஞ்சர். அப்படியே டெக்ஸ்டைல் செக்டார் எக்ஸ்போர்ட் டேட்டாவையும் பார்த்துடலாம். இது FY 2025-26க்கானது. எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ ஏறி இருக்கு? எக்ஸ்போர்ட்ஸ் 2.1% அதிகரித்து 3.1 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. RMG அதாவது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் 2.9% உயர்ந்திருக்கு. நம்ம டாப் மார்க்கெட்டா UAE 22.3% இருக்கு. அடுத்ததா USA. பாலிசி வைஸ் பார்த்தா ROSTTL ஸ்கீமை செப்டம்பர் 30, 2026 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ROCTL அதாவது ரீபேட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸஸ் அண்ட் லெமீஸ் திட்டம் நீட்டிக்கப்பட்டது ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. உலக சந்தையில இந்திய ஆடைகளின் விலை போட்டித்தன்மையுடன் இருக்க இது மிக அவசியம். மாநில அளவிலான வர்த்தக வளர்ச்சியிலிருந்து ஒட்டுமொத்த பேங்கிங் மற்றும் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் எவ்வாறு மாறுது அப்படிங்கிறதுக்கு இப்போ போலாம். RBI PPI மாஸ்டர் டிரெக்ஷன்ஸ் 2026 வந்துடுச்சு இல்லையா? ஆமா, இது 2021 ஃப்ரேம் ஒர்க்கை ரீப்ளேஸ் செய்யுது. ஓகே, இந்த PPI ரெகுலேஷன்ஸ் அதாவது ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதை எக்ஸாம் படிக்கிறவங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு பிராக்டிக்கல் எவ்ரிடே டிரான்சாக்ஷன் அனாலஜி நான் சொல்றேன். சொல்லுங்க, கேட்கலாம். ஸ்மால் PPI அப்படிங்கிறது நம்ம ஊர்ல யூஸ் பண்ற மெட்ரோ கார்டு அல்லது சின்ன கிஃப்ட் கார்டு மாதிரி. மாசத்துக்கு 10,000 ரூபா மேக்ஸ் லிமிட் தான். இதுல P2P அதாவது பியர் டு பியர் டிரான்ஸ்ஃபரோ கேஷ் எடுப்பதோ நாட் அலவுட். ரைட். ஆனா ஃபுல் KYC PPI அப்படிங்கிறது ஒரு முழுமையான பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. மேக்ஸ் பேலன்ஸ் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வச்சுக்கலாம். P2P டிரான்ஸ்ஃபர்ஸும் அப் டு 25K மந்த் வரைக்கும் அலவுடு. இது மிக எளிமையான விளக்கம். ஸ்மால் PPIல ஏன் P2P வேண்டாம் அப்படின்னு RBI சொல்லுதுன்னா, KYC இல்லாத கணக்குகள்ல பண பரிமாற்றம் நடந்தா அது சைபர் மோசடிகளுக்கு, அதாவது மணி லாண்டரிங்க்கு வழிவகுக்கும். ஓ, அந்த ரிஸ்க் இருக்கா? ஆமா. இது தவிர ஸ்பெஷல் பர்பஸ் PPIயும் இருக்கு. கிஃப்ட் PPIக்கு 10K லிமிட், டிரான்சிட்க்கு 3K லிமிட் வித் பெர்பெச்சுவல் வேலிடிட்டி. இதுல வெளிநாட்டவர்களுக்காக UPI ஒன் வேர்ல்ட் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதுல NRIஸ்க்கு 5LMO லிமிட் கொடுக்கப்பட்டிருக்கு. இஷ்யூர் ரூல்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இருக்கு. இஷ்யூர் ரூல்ஸின் படி நான் பேங்க் இஷ்யூவர்ஸ்க்கு குறைந்தது 5 கோடி ரூபாய் நெட்வொர்த் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு வந்திருக்கு. அடுத்தது இன்சூரன்ஸ் செக்டர். யூனிவர்சல் இன்சூரன்ஸ் டிரைவ் அதாவது இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 இலக்கு நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். இதுல உலக அளவுல இந்தியா 10th லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டா இருக்கு. ஆனா நம்ம மக்கள் தொகையில பெனட்ரேஷன் வெறும் 3.7% தான் இருக்கு. ரொம்ப கம்மி தான். இதை அதிகரிக்கத்தான் சப்கா பீமா ஆக்ட் 2025 மூலமாக FDI லிமிட்டை 100% ஆக்கியிருக்காங்க.
மேலும் செப் 22 2025 முதல் லைஃப் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ட் செய்யப்பட்டுள்ளது. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அதிக மூலதனம் தேவைப்படும் துறை. 100% எஃப்டிஐ மூலமா வெளிநாட்டு முதலீடுகள் வந்தால் மட்டுமே கிராமங்கள் வரை இன்சூரன்ஸ் கிளைகளை திறக்க முடியும். உண்மைதான். இதே நிதித்துறையில எஸ்சிபி தனது 38 ஃபவுண்டேஷன் டேவை மும்பையில கொண்டாடிருக்காங்க. எஃப்எம் நிர்மலா சீதாராமன் இதுல கீனோட் அட்ரஸ் கொடுத்தாங்க. அதுல அவங்க சைபர் ரிஸ்க்ஸ் பத்தியும் ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் மேல எடுக்கப்பட்ட ஆக்ஷன் பத்தியும் ரொம்ப அழுத்தமா பேசினாங்க. அதோட மிஷன் ஜாக்ரூக்கையும் லான்ச் பண்ணாங்க. நான் கேக்குறேன், இந்த ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சிடுறாங்க? இஃப் வி கனெக்ட் திஸ் டு த பிகர் பிக்சர், எந்த விதமான முறையான நிதி படிப்பும் தகுதியும் இல்லாமல் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இத வாங்குங்க அது ஏறும் அப்படின்னு பொதுமக்களை தவறாக வழி நடத்துறாங்க. ஆமா, நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. லட்சக்கணக்கான மக்கள் இவர்களை நம்பி தங்கள் சேமிப்பை இழக்கறாங்க. இத தடுக்க செபி எடுக்கும் கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதி தான் இந்த மிஷன் ஜாக்ரூக். இது முதலீட்டாளர்களுக்கு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு கவசம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்தியாவோட உள்நாட்டு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ உலக அரங்கில் இந்தியாவின் பொருளாதார நிலை மற்றும் டெமோகிராபிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். UNSCAP எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆமா, யூனெஸ்கேப்பின் படி இந்தியா ஜிடிபி ஃபோர்காஸ்ட் 6.4% in 2026 அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. growth டிரைவர்ஸா 50 பில்லியன் கிரீன்ஃபீல்டு எஃப்டிஐ மற்றும் 1.3 மில்லியன் கிரீன் ஜாப்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் 6.4% ஜிடிபி வளர்ச்சி, ஆனா நைட் ஃப்ராங்க் வெல்த் ரிப்போர்ட் 2026 இன் டேட்டாவை இதனோட ஒப்பிட்டு பாருங்க. UHNWIs அதாவது அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் பட்டியல்ல இந்தியா 6th இடத்துல இருக்கு. அதாவது 19,877 நபர்கள். கரெக்ட். அப்புறம் பில்லியனேர்ஸ் பட்டியல்ல 3rd இடத்துல உள்ளோம். மொத்தம் 207 நபர்கள். இதுல USA முதலிடத்துல இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? ஒட்டுமொத்த நாட்டின் ஜிடிபி 6.4% வளரும்போது கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை மட்டும் அசுரவேகத்துல வளர்கிறது என்றால், இந்தியாவின் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களிடம் மட்டுமே குவிகிறது அப்படிங்கறத இது அப்பட்டமாக காட்டுது. தத்துவார்த்தமான ஆனால் மறுக்க முடியாத உண்மை இது. சரி, ஆளுகை மற்றும் சட்டங்கள் பற்றி பேசும்போது யூகே பக்கம் போவோம். அங்க ஹிஸ்டாரிக் டொபாக்கோ அண்ட் வேப்ஸ் பில் பாஸ் பண்ணிருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, Jan 1, 2009 அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களுக்கு சிகரெட் சேல்ஸ் முற்றிலும் தடை. ஒரு ஸ்மோக் ஃப்ரீ ஜெனரேஷனை உருவாக்குவதுதான் இலக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஐ ஹாவ் டு புஷ் பேக் ஹியர். கேட்பதற்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில இது சாத்தியமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இப்போ ஒரு 2026ல 17 வயதான ஒருவரால சிகரெட் வாங்க முடியாது, ஆனா 18 வயதானவரால் வாங்க முடியும் என்றால், இது ஹை ஸ்கூல்கள்ல மிகப்பெரிய பிளாக் மார்க்கெட்டை உருவாக்காதா? இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? நீங்கள் சொல்றது மிகச் சரியான நடைமுறை சிக்கல்தான். பிளாக் மார்க்கெட் உருவாகும் ஆபாயம் கட்டாயம் உண்டு. ஆனால் யூகே அரசாங்கத்தோட பார்வை வேற மாதிரி இருக்கு. என்ன பார்வை அது? ஆரம்பகட்ட போலீசிங் சவால்களை விட அடுத்த 30 ஆண்டுகள்ல நுரையீரல் புற்றுநோயால் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அதாவது NHSக்கு ஏற்படப்போற $1 பில்லியன் மருத்துவ செலவை ஒப்பிடும்போது இது பொது சுகாதாரத்திற்கான மிக துணிச்சலான கொள்கை முடிவு அப்படின்னு சொல்றாங்க. ஃபேர் பாயிண்ட். லாங் டர்ம் விஷன். ஓகே, அடுத்ததாக நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்சஸ் 2027 பிராண்ட் அம்பாசிடர் ஆக சுதர்ஷன் பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் சென்சஸ்க்கான பட்ஜெட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 11,718.24 கோடி ரூபாய். அதோட மெஸ்காட்ஸின் பெயர்கள் பிரகதி மற்றும் விகாஸ். அதேபோல NTA டைரக்டர் ஜெனரலாக அபிஷேக் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஒரு 1995 பேட்ச் IAS ஆஃபீஸர். ஆளுகை மற்றும் பொருளாதாரத்திலிருந்து அடுத்த கட்டமாக எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சயின்ஸ், டெக் மற்றும் AI கண்டுபிடிப்புகளுக்கு பயணிக்கலாம். இப்போ முதல்ல கார்ப்பரேட் பேங்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ் சொல்லிடுறேன். KVBON MD அண்ட் CEOவாக B ரமேஷ் பாபு 3rd டேர்முக்கு ரீஅப்பாயிண்ட் ஆயிருக்காரு. AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக விவேக் திரிபாட்டி வந்திருக்காரு. சூப்பர். அப்புறம் ஸ்பேஸ் அண்ட் டெக் துறையில ஒரு மைல்கல் கேலக்ஸி நிறுவனம் மிஷன் திருஷ்டியே முன்னெடுக்கிறாங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்டோசார் சேட்டலைட். ஆப்டோசார் அப்படின்னா? ஆப்டோசார் அப்படின்னா ஆப்டிக்கல் மற்றும் சிந்தட்டிக் அப்பச்சர் ராடார் அதாவது SAR தொழில்நுட்பங்களின் இணைவு. வாவ்! இமேஜின் a world where ஒரு செயற்கைக்கோளால்
சாதாரண கேமரா அதாவது ஆப்டிக்கல் மூலமா படம் எடுக்க முடியும். ஆனா மேகமூட்டம் வந்தாலோ இரவு நேரமாக இருந்தாலோ அது குருடாகிவிடும். கரெக்ட். அங்கேதான் SAR உள்ள வருது. SAR ரேடார் மூலமா மேகங்களை ஊடுருவி ரொம்ப துல்லியமா பார்க்க முடியும். இந்த ரெண்டையும் ஒரே செயற்கைக்கோள்ல இணைத்ததுதான் கேலக்சியின் மிகப்பெரிய சாதனை. உங்களோட ஆர்வம் நல்லாவே புரியுது. தொழில்நுட்பம் எப்படி அசாத்தியங்களை சாத்தியமாக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதுல AI மற்றும் ஏவியேஷன் துறையில இன்னும் சுவாரஸ்யங்கள் நடக்குது. ஸ்கைஹாப் ஏவியேஷன் நிறுவனத்தோட அவானி சிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் சீப்ளேன் ஆபரேட்டரா உருவெடுத்திருக்காங்க. இது UDAN 5.5 திட்டத்தின் கீழே நடக்குது. அதை விட ஷாக்கிங் நியூஸ் ஒன்னு இருக்கு. சொல்லுங்க. ஒயிட் ஹவுஸ்ல மெலானியா ட்ரம்ப் ஃபிகர் 3 அப்படிங்கிற ஹியூமனாய்டு AI ரோபோட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது அரசியல் தலைவர்களின் வீடுகள்ல ரோபோட்கள் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படும் காலம் வந்துருச்சு. இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, மனிதர்களுக்கும் ரோபோக்களுக்கும் இடையிலான தினசரி ஊடாடல் ஆரம்பமாகிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமா. அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சியில இன்னொரு முக்கியமான நிகழ்வு. நாசாவின் நான்சி கிரேஸ் ரோமன் டெலிஸ்கோப். $4 பில்லியன் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த அப்சர்வேட்டரி தினமும் 11 TB டேட்டாவை பூமிக்கு அனுப்பும். என்னது, தினமும் 11 TBயா? எதாவளோ டீப்பா ஆராய போகுது? பிரபஞ்சத்தோட 95% பகுதியை ஆக்கிரமித்திருக்கும். ஆனா ஒளியை உமிழாததால் நம் கண்களுக்கு புலப்படாத டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜியை இது ஆராய போகுது. வாவ்! பிரபஞ்சம் ஏன் இவ்வளவு வேகமாக விரிவடைகிறது அப்படிங்கிற பிரம்மாண்டமான கேள்விக்கு இது விடை தேடும். மைண்ட் ப்ளோயிங். அடுத்ததாக சில துயரமான நிகழ்வுகள். ஆபிச்சுவரிஸ். ஃபாதர் ஆஃப் இந்தியன் போட்டோ ஜேர்னலிசம் அப்படின்னு அழைக்கப்படுற ராகு ராய் தனது 83வது வயதில் காலமானார். நாராயண குருகுலத்தின் ஸ்பிரிச்சுவல் ஹெட்டாக இருந்த குருமுனி நாராயண பிரசாத் அவர்களும் 87 வயதில் இயற்கை எய்தியுள்ளார். தொழில்நுட்ப உச்சங்களிலிருந்து மனித உடலோட ஆற்றலை வெளிப்படுத்தும் உலகளாவிய ஸ்போர்ட்ஸ் சாதனைகளுக்கு இப்ப மாறுவோம். லண்டன் மேரத்தான். ஹிஸ்டாரிக் லண்டன் மேரத்தான் 2026. கென்யன் வீரர் செபாஸ்டியன் சாவே 1:59.30 நேரத்துல ஓடி சப் 2 hour பேரியரை உடைத்திருக்கிறார். இதை கேட்கும்போதே எனக்கு சிலிர்க்குது. நிஜமாவே இது ஒரு சாதனை தான். 42 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மனித உடல் 2 மணி நேரத்திற்குள் கடக்கிறது அப்படிங்கிறது மனித உடலின் எல்லைகள் எப்படி அசுரத்தனமாக தகர்க்கப்படுகின்றது அப்படிங்கிறத காட்டுது. ஷூ டெக்னாலஜி, பேசிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் சேர்ந்து மனித உடலை ஒரு மிஷின் மாதிரியே மாத்திருச்சு. அபாரம். அதே போல ISSF ஜூனியர் வேர்ல்ட் கப் 2026 காய்ரோ, ஈஜிப்ட்ல நடந்துள்ளது. இதில் இந்தியா 16 பதக்கங்களுடன் ரேங்க்ட் #1 சாதனை படைத்திருக்காங்க. கீ ஸ்டார்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓலெக் நோஸ்காஃப், ஹெமாந்த் புர்மன், அப்புறம் நிகிதா சொலோகாஃப். கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடும் IPL ரெக்கார்டு ஒன்றும் நடந்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் அதாவது PBKS 2654 அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஸ்கோரை டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக சேஸ் செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க. இதுல KL ராகுல் 152 ரன்கள் அடிச்சு மிரட்டி இருக்காரு. அப்புறம் SAFF விமென்ஸ் 2026 கால்பந்து தொடர இந்தியா கோவாவில் வைத்து நடத்துகிறது. இதில் ஒரு முக்கிய நிகழ்வாக பாகிஸ்தான் விலகியுள்ளது. செஸ் விளையாட்டு நிர்வகிக்கும் FIDE இப்போ IWGAவில் இணைந்துள்ளது. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் ஏப்ரல். காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் ரொம்ப முக்கியம். அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு தேதியின் பின்னணியில் இருக்கிற தீமை புரிந்து கொண்டால் ரொம்ப எளிதாக மனதில் பதியும். ஏப்ரல் 21 ஃபர்ஸ்ட் UN இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் இன் இண்டஸ்ட்ரி. தொழில்துறையில பெண்களின் பங்கை இது குறிக்கிறது. அடுத்து ஏப்ரல் 25. ஏப்ரல் 25 வேர்ல்ட் மலேரியா டே. இதற்கான தீம் Driven to End Malaria. அப்புறம் ஏப்ரல் 28 வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். நாம் வேலை செய்யற இடத்தோட பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இது வலியுறுத்துது. மிகச்சரி. இதுவரை படிச்ச அத்தனை தகவல்களையும் மூளையில பதிய வைக்க நேரடியாக ரேபிட் ரிவிஷன் குவிஸ்க்குள் நுழைவோம். தேர்வுக்கு தயாராகும் நீங்க நான் கேள்வியை கேட்கும்போது மனசுக்குள்ள விடைய சொல்லி பாருங்க. எக்ஸ்பர்ட் சரியான விடைய சொல்லுவார். ரெடியா? நான் ரெடி. Question 1. What is the maximum monthly balance for a small PPI under RBI 2026 rules? விடை 10,000 ரூபாய். Question 2. Which state launched the 13,000 crore mushroom mission targeting 67,500 tons? விடை ஆந்திர பிரதேஷ். Question 3. Who was appointed brand ambassador for India's digital census 2027? விடை சுதர்ஷன் பட்நாயக். Question 4. What was Sebastian Save's historic London Marathon 2026 time?
விடை 159.30. Question 5. What was the exact limit removed by CBIC for courier export consignments? விடை 10 லட்சம். சூப்பர். நாம் இன்னைக்கு JNKவோட border securityல ஆரம்பிச்சு CBICயோட logistics reforms, White House and AI robots, dark matter-அ தேடும் NASA telescope மற்றும் 159.30ல முடிக்கப்பட்ட sub 2 hour marathon என ஒரு மாபெரும் தகவல் பயணத்தை வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கும். ஆக்சுவலா இந்த அத்தனை கரண்ட் அஃபேர்ஸும் தனித்தனி செய்திகள் இல்ல. இது எல்லாம் ஒண்ணா இணைத்து பாருங்க. எப்படி? வானிலை மேகங்களை ஊடுருவி பார்க்கிற ஸ்பேஸ் டெக், நம்ம வேலைகளை செய்ய போகும் AI மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தை ஈஸியாக்கும் புதிய பொருளாதார விதிகள், அதாவது PPI, இவை அனைத்தும் இணைந்து அடுத்த 10 ஆண்டுகள்ல நமது அன்றாட வாழ்க்கையையே எப்படி முற்றுமுழுதாக மாற்றி அமைக்கப் போகுது அப்படிங்கறது சற்று யோசித்து பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்றைய சிந்தனை. தேர்வுக்கு தயாராகும் நீங்க இதே உத்வேகத்தோட தொடர்ந்து படிக்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களின் வெற்றி பயணத்துல நாங்களும் தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.